குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Talking bird. ஒரு நாள் விஜயநகர நாட்டிற்கு வெளிநாட்டு வியாபாரி வந்திருந்தார். இங்கே பாருங்கோ, இங்கே பாருங்கோ, அதிசய பொருள் விற்கிறேன்னா, அதிசய பொருள் விற்கிறேன், வாங்கோ வாங்கோ வாங்கோ, வெளிநாட்டு பொருள், அதிசய பொருள் விற்கிறேன், அதிசய பொருள் விற்கிறேன். என்னப்பா அது அதிசய பொருள்? எங்கிட்ட இருக்குது எல்லாமே அதிசயம்தான். இந்த கிளி பாருங்கோ, தெய்வீக கிளி. இதுல என்ன அதிசயம்? கிளிக்கிட்ட பேசி பாருங்கோ. ஏ கிளி, உன் பேர் என்ன? ராமா ராமா ராமா. அட, உன் பேர் ராமரா? வேற என்ன பேசுவ? கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அட, ராமர் கிருஷ்ணரா? வேற என்ன பேசுவ? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். அட, எல்லாம் பெருமாள் பேராவே இருக்கே. ஆமாங்கோ, இது கடவுள் அனுகிரகம் பெற்ற கிளி. இதன் விலை 1000 பவுன். என்னப்பா 1000 பவுன்ன்ற? ஒரு கிளியோட விலையே 2 பவுன் தானப்பா. நீ என்னப்பா 1000 பவுன்ன்ற? இந்த கிளியை வீட்டில் வச்சிங்கன்னா உங்க வீட்டில் செல்வம் பொங்கும். அரசர்கிட்ட இருந்தா அரச நாடு பெருசாயிடும், உங்க வீடு பெருசாயிடும், உங்க வாழ்க்கை வளம் பெறும். இந்த கிளி அதிசய கிளி, வாங்குங்கோ வாங்குங்கோ. ஒரே ஒரு கிளி தான் என்கிட்ட இருக்கு, 1000 பவுனு, 1000 பவுனு. அரசருக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. அவர் தன்னுடைய மந்திரி தெனாலிராமனுடன் கடைத்தெருவுக்கு வந்தார். வியாபாரி, உன் கிளியை பற்றி கேள்விப்பட்டேன். அதன் பெருமைகளை கூறு. மன்னருக்கு வணக்கம். இந்த கிளி தெய்வீக அருள் பெற்ற கிளி மன்னா. எப்பவும் தெய்வ பேர் மட்டும் தான் சொல்லும், பெருமாள் பேர் மட்டும் தான் சொல்லும். இது வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் அரண்மனையில் இருக்க வேண்டிய கிளி இது. மன்னர் கிளியிடம் பேசி பார்த்தார். கிளி ராம ராம என்றும் கிருஷ்ண கிருஷ்ண என்றும் பஜகோவிந்தம் என்றும் பெருமாள் பெயர்களை கூறியது. மன்னர் ஆச்சரியப்பட்டார், மகிழ்ச்சி அடைந்தார். வியாபாரி, இந்த கிளியின் விலை என்ன? மன்னரே, இது இமயமல்லேருந்து பிடிச்சின்னு வந்தது, 1000 பவுன் மன்னரே. சரி வியாபாரி, இதை நான் வாங்கிக் கொள்கிறேன். நன்றி மன்னா. தெனாலிராமனுக்கு ஏதோ பொறி தட்டியது. கிளியை பற்றி சந்தேகம் வந்தது. அரசரே வணக்கம். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். சொல் தெனாலிராமா, என்ன உன் கருத்து? இந்த கிளியை ஒரு நாள் வைத்திருந்து நாளைக்கு நாம் வாங்கிக் கொள்ளலாம். என்ன சொல்கிறாய் வியாபாரி? வச்சுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு நாள் வச்சுக்கிட்டு நாளைக்கே நீங்கள் பணம் கொடுத்தா போதும். தெனாலிராமன் அந்த கிளியை வாங்கிக் கொண்டார். வீட்டிற்கு எடுத்து வந்தார். என்னங்க கிளி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கிளி ஜோசியம் பார்க்க போறீங்களா? அரண்மனையிலேருந்து துரத்தி விட்டாங்களா? அடியே, என்னை கேலி செய்யாதே. சரிங்க, கேலி செய்யல. கிளி எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இந்த கிளியின் விலை 1000 பவுன். அம்மாடி, 1000 பவுன் கொடுத்து ஒரு கிளியா? நான் வாங்கவில்லை, மன்னர் வாங்க போகிறார். மன்னருக்கு ஏதாவது ஆகிவிட்டதா? 1000 பவுன் கொடுத்து யாராவது ஒரு கிளி வாங்குவாங்களா? அதை தான் தடுக்க வேண்டும். வெளியூரிலிருந்து ஒரு வியாபாரி நம் மன்னரை ஏமாற்ற முயற்சிக்கிறான். அதை நான் தடுக்க வேண்டும். தெனாலிராமன் நடந்தவை அனைத்தையும் மனைவிக்கு விவரித்தார். இதை எப்படி போய் தடுக்க போறீங்க? இதை போய் மன்னர்கிட்ட வாங்க வேணான்னு சொன்னா அவருக்கு கோபம் தான் வரும். அவர் பணம் அவர் கொடுக்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி விட முடியாது. நம் மன்னர் ஏமாந்து கொண்டிருக்கிறார். அவரை ஏமாற்ற விடலாமா? என்னவோ போங்க, பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. மறுநாள் பொழுது விடிந்தது.
அரசரிடம் தெனாலிராமன் கிளியை கொடுத்தார். அரசே, இந்த கிளி பூனை பூனை என்று தான் சொல்கிறது. என்ன பூனை பூனை என்று சொல்கிறதா? ஏ கிளியே, உன் பெயர் என்ன? பூனை பூனை கிளியே, உன் பெயர் என்ன? பூனை பூனை எதற்காக பூனை பூனை என்று சொல்கிறாய்? பூனை பூனை வியாபாரி, என்ன ஆயிற்று இந்த கிளிக்கு? ஐயோ அரசே, எனக்கும் புரியல. கிளிக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏ கிளியே, உன் பேர் என்ன? பூனை பூனை மன்னரே, எனக்கும் புரியவில்லை. ஏன் இந்த கிளி பூனை பூனை என்று கத்துகிறது என்று தெரியவில்லை. தெனாலிராமா, என்ன நடந்தது? மன்னரே, இந்த வியாபாரி கிளிக்கு கிருஷ்ணா, ராமா, பஜகோவிந்தம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த கிளியிடம் எந்த விதமான விசேஷ சக்தியும் இல்லை. அது எப்படி உனக்கு தெரிந்தது? நேற்றைய தினம் நான் இந்த கிளியை வீட்டுக்கு எடுத்துச் சென்றேன். பக்கத்தில் ஒரு பூனையை வைத்தேன். கிளி பயந்து விட்டது. அதுக்கு பூனை பூனை என்று கத்துவதற்கு சொல்லிக் கொடுத்தேன். அது கத்தினால் பூனையை எடுத்து விடுவேன். கத்தவில்லை என்றால் மீண்டும் பூனையை அருகே வைப்பேன். சில முறைகளிலேயே பூனை என்ற வார்த்தையை அது கற்றுக்கொண்டு விட்டது. பூனை ராமா, கிருஷ்ணா, பஜகோவிந்தம் இவற்றையெல்லாம் மறந்து போய்விட்டது. அது தவிர கூண்டினுள் பூனையின் படத்தை ஒட்டி வைத்திருக்கிறேன். அதனால் எது கேட்டாலும் அது பூனை என்றுதான் சொல்லும். சபாஷ், சரியாக செய்தாய். ஏ வியாபாரி, என்னை ஏமாற்ற பார்த்தாயா? ஐயோ மன்னா, வணக்கம் வணக்கம். இனிமேல் நான் செய்ய மாட்டேன். என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. காவலாளிகளே, இந்த பேரரசை பிடித்த வியாபாரிக்கு 10 சவுக்கடி கொடுங்கள். தென்னாலி, உன் அறிவு கூர்மையை நான் மெச்சினேன். அதனால் 1000 பவுன் மதிப்புள்ள இந்த கிளியை உனக்கே நான் பரிசாக அளிக்கிறேன். மன்னா, எனக்கே ஆப்பா.